ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி செடி. நிறைய காய்கள் வச்சுருக்கு, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒவ்வொரு கிளையிலையும் ஒரு 3 காய் இருக்குது. இதில் ஒரு 2 காய் இருக்குது, இந்த பக்கம் ஒரு காய் இருக்குது, இதில் ஒரு காய் 3 காய் இருக்குது ஒரு கிளையில். அதை தவிர ஒரு 2 கிளையில் 3 6 காய் இருக்குது. பாப்பா எப்படி எவ்வளோ சைஸுக்கு வருதுன்னு தெரில, நிறைய காய் வச்சுருக்கு. பார்ப்போம். இது வந்து உரங்கள் கொடுத்தா கொஞ்சம் மண் அதிகமாக போட்டிருக்கேன். இது வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன், இப்போ வந்து கொஞ்சம் மண் அதிகமாக போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் காய்கள் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பார்ப்போம் இது எவ்வளோ சைஸ்க்கு வருதுன்ட்டு. நாட்டு தக்காளியாக என்னன்னு தெரியல, நான் தான் வாங்கி வச்சது. பார்ப்போம், நாட்டு தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும். பார்ப்போம், இனிமேல் இந்த சீசனுக்கு நல்லா வரும். வெயில் கொஞ்சம் முடிய போகுது பார்த்திங்களா. இன்னும் மழைக்கு வந்து தக்காளி நல்லா வரும். பூ உதிராது அவ்வளோவா. ஓரளவுக்கு காய்கள் பிடிச்சி வரும்ன்ட்டு நம்புவோம். நீங்கள் உங்கள் இதில் வந்து தோட்டத்தில் தக்காளி வச்சுருக்கீங்களா? எவ்வளோ அறுவடை எடுக்கிறீங்க? கமெண்ட்டில் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், செம்மண் வந்து கொஞ்சம் ஒரு பாக்கெட்டில் இருந்தது, அதை எடுத்து இதில் தூக்கி போட்டிருக்கேன். இதோட சேர்ந்த செடி வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது கீழே. அதில் இன்னும் காய்கள் ஒன்றும் பிடிக்கலை, பூவே வைக்க ஆரம்பிக்கலைன்னு. பாப்பா அது மேலே ஏதாவது தொட்டி காலியானோ அதை மேலே கொண்டு வந்து வைக்கணும். வச்சோன்னா அதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏற்கனவே என்கிட்ட ஒரு தக்காளி செடி இருக்குது, பழைய செடி. அதில் 1-2 காய் காய்ச்சிட்ருக்கு. பார்ப்போம் அது எந்த அளவுக்கு அறுவடை எடுக்கணுன்ட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.